டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் பற்றிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். என்னப்பா இது மன அழுத்தம், எங்கே போனாலும் உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறது மருத்துவர்கள் கேட்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மன அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தேவை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் அந்த வேலையை அவங்க சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் இது ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது அது நோயாக மாறுகிறது. எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா உடனே என்ன பண்ணணும்னா மூளை வந்து நம்மளுடைய சுற்றி இருக்க நரம்புகளை தூண்டும். இதற்கு ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்ரியிலிருந்து அட்ரினலை தூண்டி நமக்கு கார்டிசோல் கேட்டகாலமைன்ஸ் அப்படிங்கிற சில வேதிப்பொருட்களை சுரக்கும். இந்த வேதிப்பொருட்கள் நம்ம இருதயத்தை வேகமாக செயல்பட வைக்கும், நுரையீரலை வேகமாக செயல்பட வைக்கும், நம்மளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இந்த மாதிரி சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் பொழுது நம்மளால வேகமாக வேலையை செய்ய முடியும். ஆனால் இது நாளடைவில் திருப்பி இந்த மாதிரி தூண்டுதல் ஏற்படும் பொழுது இந்த ஆக்சிஸ்ல பிரச்சனை வரும். டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது சரியாக செயல்பட முடியாது. இதனால தான் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேலையில் நமக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது, அந்த வேலை நிலையற்ற தன்மையதாக இருக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலவிதமான மனச்சிக்கலுக்குள்ளே வராங்க. என்ன காரணம்னா, குடும்பத்தில் சண்டை இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் யாருக்காவது உடல்நலம் குறைவு இருக்கலாம், அல்லது உறவுமுறை சிக்கல்கள் இருக்கலாம். இது தீராத மன அழுத்தத்தை கொடுக்கும். குடும்ப சண்டை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை கொடுக்குது. இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனிமை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதனால் அவங்க பல்வேறு விஷயங்களை அவங்க தன்னை ஆட்படுத்தி கொள்கிறாங்க. இந்த மாதிரி மனிதனுக்கு பல வகையில் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இது என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை உடம்புல ஏற்படுத்தும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல் நிலையில் உடல் வந்து படபடப்பு மட்டுமே வரும். உடல் தன்னைத்தானே தாங்கி கொண்டு அந்த வேலைகளை செய்வதற்காக முயற்சி செய்யும். நாளடைவில் இதே போல் மனநிலை இருந்து கொண்டே இருந்தால் பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனை? முதல்ல இருதயத்தில் படபடப்பு இருக்கலாம், நுரையீரல் வேகமாக செய்யும் பொழுது மூச்சு வாங்கலாம். இது நாளடைவில் ஆகும் பொழுது உடலில் பல்வேறு ஹார்மோன் மாற்றங்கள், உடல் பருமனாகும், இருதய நோய் வர ஆரம்பிக்கும், தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க, தலைவலி இருக்கும், கவனச்சிதறல்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு நிறைய வருதுங்க இந்த காலத்தில். அவங்களால சரியாக கவனிக்க முடியறதில்லை, அல்லது அந்த பாடத்தை வந்து தொடர்ந்து படிக்க முடியறதில்லை, அல்லது வேலையை தொடர்ந்து செய்ய முடியறதில்லை. இப்படி நாளடைவில் இப்படி இருந்துகிட்டே இருக்கும் பொழுது சமுதாயத்தில் இது பெரிய சிக்கலை உருவாக்கும். சமுதாயத்தில் அவங்களால இயல்பாக செயல்பட முடியாது. தன்னைத்தானே தனிமைப்படுத்தி சில அடிக்ஷனுக்கும் உள்ளாயிருவாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, சில பேர் அதிகமாக சாப்பிட்றதுக்கு, ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு, அல்லது புகைப்பிடித்தல், இந்த மாதிரி படிப்படியாக அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி பல்வேறு அடிக்ஷனுக்கு உள்ளாகிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தீராத உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளும் இருக்கு. சில வியாதிகளும் இந்த ஸ்ட்ரெஸ்னால இருக்குங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு தோல் நோய் இருக்கு. இது அடிப்படையில் ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டராக இருந்தாலும் நாளடைவில் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் பொழுது அவர்களுக்கு தீராத நோயாக மாறுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமும் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த இதுலேயும் மனம் சார்ந்த உடல் நோய்க்கு அது காரணமாக இருக்கு. ஏன் இப்போ இருக்கிற நம்மளுடைய ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் போன்ற நம்மளுடைய நாளடைவில் இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக வெளிப்படலாம், அல்லது இந்த நோயின் காரணமாகவும் மன அழுத்தம் வரலாம். அப்போ இதை என்ன பண்ணணும்னா கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு குழுவுடன் விவாதிக்க வேண்டும். நம்மளால ஒரு விஷயத்தை கையாள முடியலன்னா நமக்கு பிடிச்சவங்க அல்லது பாசிட்டிவாக இருக்கவங்ககிட்ட நம்மளுடைய மன அழுத்தங்களை வெளிப்படுத்துவது தான் இதற்கு சிறந்த அடிப்படையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சரி எது தவறு எது, இயல்பாக என்ன, தோல்வினா என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி படிப்படியாக ஸ்ட்ரெஸ்ஸை கையாள்வதற்கான பல்வேறு முறைகளை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சரி நேயர்களே, இன்றைக்கு மன அழுத்தம் பற்றிய சில குறிப்புகளை இந்த தொகுப்பில் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.